ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நவாஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஸ்வீட்டாக நல்லா சாஃப்டான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு வெறும் 3 பொருட்கள் தான் தேவைப்படும். இந்த ஸ்நாக்ஸை குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஈவினிங்கில் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி. மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு 1/2 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு சின்ன டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வெல்லத்துக்கு பாகுபதெல்லாம் தேவையில்லை, அந்த வெல்லம் கரைஞ்சாலே போதும். இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் 1 கப் அளவு மைதா மாவு ஒரு சல்லடையில் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாவு நல்லா சலிச்சதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை இதில் வடிகட்டி சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லத்தில் தூசு கல் இருக்குங்கிறனால நான் வடிகட்டி சேர்த்துக்கிறேன். வெல்லத்தை நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதில் 1 பெரிய கப் அளவு இட்லி மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு சோடா மாவு சேர்த்துக்கிறேன். எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். இதில் தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு மாவு திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க, ஏன்னா மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுக்கிறேன். இதில் நீங்கள் வாழைப்பழம் சேர்க்கறதா இருந்தால் கூட சேர்த்து செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் நான் ஏலக்காய் எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மாவு தயாராக இருக்குது. இப்போ இதை எண்ணெயில் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு சின்ன குழி கரண்டியில் அந்த மாவை எடுத்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கரண்டியில் எடுத்து சேர்த்தா நல்லா ஷேப்பாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் இது. வீட்டில் இருக்க குட்டீஸ் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாவை சேர்த்ததுக்கப்புறம் பொரிச்சு மேலே வரும், அப்போ நம்ம மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாவு ஒட்டாமல் பொரிஞ்சு மேலே வந்திருக்கு. இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டதுக்கப்புறம் நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு. இப்போ இதை வெளியே எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தயாராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. மீதி இருக்க மாவுலையும் இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், சூப்பராக சுலபமாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்நாக்ஸை 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.